நாம உடனே டாக்டரை போய் பார்க்கலாங்க. ஆமா போலாம். நான் ரெடி ஆகிறேன். சரிங்க. அப்பா நாளைக்கு போலாம்ப்பா. நான் வேணும்னா பேங்க்குக்கு லீவ் போடுறேன். காலையில போயிட்டு வந்துடலாம். டேய் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. டேய் ஒருவேளை ஆயிடுச்சுன்னா உடனே போலாம் பாக்கிராஜ். அப்பா பேங்க்ல இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குப்பா. அதுக்கு நான் மலரையும் கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். ஏண்டா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு உன் பேங்க் ஃபங்க்ஷன் தான் ரொம்ப முக்கியமா? நான் இந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே எனக்கு படப்படப்பு கூட்டிடுச்சுடா. உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். ஃபங்க்ஷன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. நான் போய் உடனே கிளம்புறேன். நானும் கூட வரேன்டா. நீ வண்டிக்கு சொல்லிடு. கடவுளே, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அப்பா இப்போ என்ன பண்றது மதர்? நீங்க பேசாம உங்க தம்பி கிட்ட சொல்லலாங்க. என்னன்னு? இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லி. அவனுக்கு வேலை இருக்குமேப்பா. நினைச்ச நேரம்லாம் அவனால வர முடியாது. கேட்டு பார்க்கலாமே, ஒருவேளை அவர் ஃப்ரீயா இருந்தா வந்து கூட்டிட்டு போவார்ல. இவங்க சுரேஷ் எல்லாம் கூட்டிட்டு போக சொல்ல மாட்டாங்க. என்னதான் அவன் ரெடியா இருந்தாலும் யாரும் சுரேஷ் கிட்ட கேட்க கூட மாட்டாங்க. இவர் தான் கூட்டிட்டு போயாகணும். கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அத்தையை பார்க்க போலான்னு பேசியிருந்தோமே. நீங்க இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். வருத்தமா இருக்கீங்களா? அம்மாவை பார்க்கணும்னு ரொம்ப நினைச்ச மாதிரி முடியல. அது என்னமோ தெரியல, நான் நினைக்கிற விஷயங்கள் மட்டும் ஒண்ணு கூட நடக்கவே மாட்டேங்குது. அதுக்குள்ள நீங்க நினைக்கிறதுலாம் நடக்காதுங்கிற முடிவுக்கெல்லாம் நீங்க வர வேண்டாம். இப்போ நினைச்சா கூட நீங்க உங்க வீட்டுக்கு போகலாம், உங்க அம்மாவை பார்க்கலாம். அது எப்படி முடியும்? அவர்தான் அத்தை மாமாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாரே. அவர் இல்லைன்னா என்ன, நீங்க தனியா உங்க வீட்டுக்கு போக முடியாதா? எப்படி மதி? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, வரதுக்கு எப்படியும் மினிமம் 3 hours ஆகுது ஆகும்ல. அதுக்குள்ள நீங்க போயிட்டே வந்துடலாமே. யாருக்கும் தெரியாம போக சொல்றியா? ஆமா, தப்பு இல்லையா? ஏங்க, பொய் சொல்லிட்டு போற முடிவுல தானே நீங்க இருந்தீங்க. அது தப்பு இல்ல. யார்கிட்டயும் சொல்லாம போறது மட்டும் தப்பாயிடுமா? நீங்க போயிட்டு வாங்க. நைட்டு சமையல் வேலையெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. அவங்க வரத்துக்குள்ள சமைச்சு வைக்கலன்னா பிரச்சனை ஆயிடுமே. சமையல் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. நீயா? நீ எப்படி? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. நீங்க வீட்டை பத்திலாம் யோசிக்காம நீங்க போய் உங்க அம்மாவை பாத்துட்டு வாங்க. வாக்கிங் போறதுக்கும் இப்படிதான் பயந்தீங்க. உங்க பர்த்டே அன்னைக்கு வெளியில போறதுக்கும் இப்படிதான் பயந்தீங்க. ஆனா நீங்க பயந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கலையே. அதே மாதிரிதான் இப்பவும் எதுவும் நடக்காது. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அப்படியா சொல்ற? அப்படிதான் சொல்றேன். நீங்க போயிட்டு வாங்க. கிளம்பிட்டீங்களா? பதட்டமாவே இருக்க மாதிரி. ஒரு பதட்டமும் தேவையில்ல, நிம்மதியா போயிட்டு வாங்க. அம்மாவை நான் ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்க. சரி. ஸ்ருதி, பாப்பா இங்க போன் பார்த்துட்டு இருக்கா. ஆமா, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நீ ஸ்ருதி, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ, அத்தைக்கு என்னாச்சு? அவங்களுக்கு முதுகு வலி. வீட்டில் இருக்கவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க டைம் யூஸ் பண்ணி இவங்க எங்க அம்மாவை பார்க்க போறாங்க. வீட்டில் யாருக்கும் தெரியாது, நீயும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் ஏன் நீ சொல்ல போறேன்?
நீங்க போயிட்டு வாங்க. ம். ஆ, இன்னொரு விஷயம். இன்னைக்கு நைட் டின்னர் நான் தான் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ம், பண்ணிட்டா போச்சு. ம். உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ்டா? ம். சரி, எதுல போறீங்க? தெருமுனைக்கு போய் ஆட்டோ பிடிச்சுக்கிறேன். ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நானே உங்களுக்கு ஆன்லைன்ல புக் பண்ணி கொடுக்குறேன். ம், புக் ஆயிடுச்சு. 1 மினிட் காட்டுது. வாங்க வெளியில வெயிட் பண்ணலாம். வாங்க. நான் வர வரைக்கும் நீ ராகவிய பாத்துக்கோன்னு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அண்ணி. சமைக்கும் போது ஏதாவது டவுட் வந்தாலோ இல்ல சமைக்க முடியலனாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ, நீங்க என்னங்க இப்படி இருக்கீங்க? நீங்க முதல்ல கிளம்புங்க. ஆட்டோ வந்துரும். ஆ, ஹலோ, வந்துட்டீங்களா? அதோ வந்துட்டோம். வாங்க அண்ணி. கார்த்திக், வாக்கா. நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீ ஆபீஸ்ல இருந்து எப்ப வந்த? நான் வீட்டில் இருந்து தான்க்கா வேலை பார்க்குறேன். அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் ஆனதுலேருந்து ஆஃபீஸ்க்கு போகல. அம்மா எங்கடா? அம்மா ரூமில் படுத்துட்டு இருக்காங்க. அம்மா மலரே, இல்லம்மா, நீ படுத்துக்கோமா. எந்திரிக்க வேண்டாம். மலரே, நீ படுத்துக்கோமா. ரொம்ப நேரமா படிச்சுட்டு சரி, இரு. கொஞ்சம் பில்ல இருந்துச்சியா? அந்த இருமா, சாஞ்சு உட்காரட்டும். பார்த்துமா. பாத்து. ரொம்ப முதுகு வலிக்குதாமா? சுருக்குன்னு குத்துதுடி. நீ என்னடி திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன. உன்னை பார்க்க வராம இருக்க முடியுமா? தனியாவா வந்த? ஆமா, தனியா தான் வந்தேன். வீட்ல என்னடி கதை சொல்லிட்டு வந்த? எங்க வீட்டு கதையெல்லாம் விடுமா. நீ சாப்பிட்டியா? இல்லை, இப்போ தான் காஃபி போட்டு கொடுத்தேன். இவன் தான் பாவம். வீட்டு வேலை, ஆபீஸ் வேலைன்னு எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறான். இதில் என்னம்மா இருக்கு? இங்கே பாருக்கா. நான் வந்தாவது உன்னை பார்த்துருக்கணும். ஏ, நீ பார்க்க வந்ததே பெரிய விஷயம்டி. ரெஸ்ட் எடுத்தா போதுமா இல்ல வேற ஏதாவது சொன்னாங்களா? மாத்திரை கொடுத்துருக்காங்கக்கா. ஸ்பைனில் நல்லா ஸ்டெயின் இருக்கான். டிஸ்க்கு வேறு பல்ஜாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வேறு ஆப்ஷனே இல்லைன்னா சர்ஜரி பண்ணணும் தான் சொன்னாங்க. சர்ஜரியா? அம்மாவுக்கு அந்த அளவுக்குலாம் போகாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. எதுவும் பயப்பட தேவையில்லை. அடிக்கடி அம்மா முதுக வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கோம். அப்பவே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் பார்த்திருக்கணும். தள்ளி வச்சுதான் இப்படி ஆயிருக்கு. வேற ஏதாச்சும் டாக்டர் போய் பார்க்கலாமா கார்த்தி? இல்லைக்கா, வேண்டாம். இப்போ பார்க்குறவரே நல்ல டாக்டர் தானே. டாக்டரை பார்த்தப்பறமாவது கொஞ்சமாவது வலி குறைஞ்சிருக்காமா? கொஞ்சம் பரவாயில்ல மலரே. அம்மா, என்னம்மா, என்ன பண்ற? உனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ, என்னம்மா இந்த முதுகு வலியை வச்சுட்டு நீ அதை வேற செய்வியா? பேசாம கொஞ்ச நேரம் உட்கார. மலரே, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் வேணாண்டா. உன் அளவுக்கு இல்லைனாலும் நல்லா தான்க்கா காஃபி போடுவேன். நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் பாருங்க. டேய், நீ எதுல வந்த? ஆட்டோல தான். பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்காமா. மாப்பிள்ளை வேலைக்கு போயிருக்காரா? ஆமா, அவர் வேலைக்கு போயிருக்காரு. நான் போய் நைட்டுக்கு ஏதாச்சும் சமைக்கட்டுமாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நான் ஏதாச்சும் பண்ணி வைக்கிறேன். இரு. இரு, உட்காரு, முதல்ல உட்காரு. இல்லம்மா, ஏதாச்சும் சமைச்சு வச்சு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அங்கேயே அவ்வளோ வேலை பார்த்துட்டு வந்திருப்ப. இங்க வந்து சமைக்கணுமா? அதெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ரொம்ப ஓடிட்டோம் போல. அதான் கொஞ்சம் படுத்துக்கோன்னு கடவுளே எனக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காரு. நீ சீக்கிரமாவே சரியாயிடுவாமா. சரியாகணும். இல்லனா கார்த்திக்கு தான் கஷ்டம்.
கேட்கணும்னு நினைச்சேன், மறந்து மறந்து போறேன். அவனுக்கு ஒரு வரன் வந்திருக்கிறதா சொன்னியே, என்னாச்சு? பொண்ணு பார்க்க போகணும். இந்த முதுகு வலி கொஞ்சம் சரியாச்சுன்னா போலான்னு பாக்குறேன். எப்படியோ நீ பிசியோதெரப்பிலேயே சரியாயிடுவம்மா. இன்னும் 2 நாள்ல நீ பழைய மாதிரி ஆயிடுவ. இன்னும் எத்தனை சப்பாத்தியா நீ தேய்க்கணும்? உருட்டி வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சிரு. சப்பாத்திக்கு வெஜ் குருமா தவிர வேற என்ன நீ பண்றோம்? இது மட்டும் போதாதா? வேற ஏதாவது பண்ணுமா என்ன? ஆமா நீ, நம்ம வீட்ல தான் 2-3 சைட் டிஷ் கேட்பாங்களே. அவ்வளவுலாம் பண்ண முடியாது ஸ்ருதி. பண்ணணும்னு நான் சொல்லல, ஆனா கேட்பாங்கன்னு சொல்றேன். ஹாஸ்பிடல் போயிட்டு வரவங்க அந்த மூட்லயே தான் இருப்பாங்க. கிரேவி ஏன் குறையுதுன்னுலாம் கணக்கு பார்க்க மாட்டாங்க. சரி, மலரணி சமைக்கிறதுக்கும் நீங்க சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும்ல, அதை கேட்பாங்கல்ல. இது அவங்க ரெசிபி தான். என்னென்ன பண்ணணும்னு டீடைல்டா வாய்ஸ் நோட் அனுப்பிட்டாங்க. அதை கேட்டுதான் நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ டேஸ்ட்லாம் டிஃபரன்ஸே வராது, சான்ஸே இல்ல. பயங்கரமா திங்க் பண்றீங்களா நீ? நான் சப்பாத்தி பண்ணட்டா? உனக்கு அதெல்லாம் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியுமே. அப்ப வா, வந்து உட்கார்ந்து அத்தைக்கு தேய்ச்சி கொடு. ஏய், ஸ்டார்ட் பண்ணு. என்ன பண்ண முடியலையா? பாப்பாவுக்கு சின்னதா வைக்கலாம்ல. இந்த இப்ப பண்ண, இதுல பண்ண. ஐ குட்டி சப்பாத்தி. இப்ப பாத்து. வெரி குட். பாத்துக்கோ. கேச்சிட்டு இதுக்கு மேல கொஞ்சம் மாவு போட்டுக்கணும், சரியா? இப்ப திரும்ப தேய். அண்ணி, ஹாஸ்பிட்டல் போனவங்க கிளம்பிருப்பாங்களா? வாய்ப்பு குறைவுதான். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். அண்ணி தெரியலையே. நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்கவா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே அவங்க பதட்டமா இருப்பாங்க. நாம வேற ஃபோன் பண்ணி அவங்களை இன்னும் பதட்டமாக்க வேணாம். அவங்க வரப்போ வரட்டும், நாம சமாளிச்சுக்கலாம். சரி. அக்கா, ஆட்டோ புக் ஆயிடுச்சுக்கா. இன்னும் 2 மினிட்ஸில் வந்துடும். உடம்பு சரியாகிற வரைக்கும் கூடவே இருந்து பாத்துக்கணும்னு ஆசைதான். அது முடியாதுன்னு எனக்கும் தெரியும் மலரு. அம்மாவை பார்த்துக்கூட கார்த்தி. சரிக்கா. இங்க பாரு, வேலையெல்லாம் செய்யாத, ஒழுங்கா பிசியோதெரபிக்கு போகணும். சரிடி, நான் போறேன். அக்கா, ஆட்டோ வந்துடுச்சு. எங்க எந்திரிக்கிற? நானும் வரனே. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேம்மா. ரெஸ்ட் எடுமா. நான் வரேன் கார்த்தி. நானும் வெளியே வரேன்க்கா. சரிடா. மலரு, பார்த்து பத்திரமா போ. போயிட்டு வரேன், பத்திரமா இரு. நான் பாத்துக்கிறேன். பார்த்து போ. ரெஸ்ட் எடுமா, நான் போய் விட்டு வரேன். கார்த்தி, நீ இங்கேயே இரு, நான் போய்க்கிறேன். வேலையும் பார்த்துக்கிட்டு அம்மாவையும் பார்த்துக்கிறது கஷ்டம் இல்ல? இல்லை பரவாயில்லக்கா, நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது அவசரம்னா கூப்பிடுறா, நான் வரேன். அது எப்படிக்கா? நான் கூப்பிட்ற நேரத்துக்கு உங்கள் வீட்டில் எல்லாரும் வெளியில் போயிருக்கணுமே. நீ கிளம்புக்கா, அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். சரிடா. OTP 8895. சரி, அம்மாவை கூடவே இருந்து பார்த்துக்கோ. நீ பார்த்து போக்கா. சரிடா.
ஹலோ. மதி, சொல்லுங்க. அம்மாவை பாத்தீங்களா? அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க ஓகே தான் மதி. கிளம்பிட்டீங்க போல. வண்டி சத்தம்லாம் கேக்குது. ஆமா, நான் கிளம்பிட்டேன். அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஹாஸ்பிட்டல் போனவங்க இன்னும் வரலல்ல? இல்லைங்க, நீங்க பயப்படாதீங்க. அப்பாடா, போனதுமே அம்மாவை பார்த்துட்டு கிளம்பணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா முடியல. பேசிட்டு உட்கார்ந்துட்டதுல நேரம் போனதே தெரியல. நீங்க எதுக்கு இப்படி பதறீங்க? முதல்ல பதட்டப்படாதீங்க. ஆட்டோ ஏறுற வரைக்கும் நானும் டென்ஷன் ஆகாம தான் இருந்தேன். ஆனா ஆட்டோ ஏறினதும் ஒரே படபடன்னு ஆயிடுச்சு. நான் வரதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போனவங்க வந்துட்டா நான் என்ன பண்றது மதி? அவங்க வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க. பாக்யராஜா அண்ணாக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. கிளம்புற மாதிரி இருந்தா கொஞ்சம் லேட்டா கிளம்ப சொல்லுங்க. சரி ஓகே மதி, நான் அவருக்கு ஃபோன் பண்றேன். சரி ஓகே. மலர் தான்ப்பா கூப்பிடுறா. சொல்லு மலரு. எங்க டாக்டர் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. டாக்டர் என்ன சொன்னாரு? வீட்டுக்கு வந்து சொல்லட்டுமா? சரி ஓகே. நீங்க எங்க இருக்கீங்க? இன்னும் ஹாஸ்பிட்டல் தானே இருக்கீங்க? இல்லையே, நாங்க கிளம்பிட்டோமே. ஐயோ, கிளம்பிட்டீங்களா? எப்ப கிளம்புனீங்க? இன்னைக்கு டாக்டரை பார்க்க பெருசா கூட்டம் இல்ல. அப்பாயின்மெண்ட் டைம்லயே அவரை பார்த்தாச்சு. ஐயோ, எப்ப கிளம்புனீங்கன்னு கேட்டேங்க. நாங்க கிளம்பி ஒரு 10 நிமிஷம் இருக்கு மலர். 10 நிமிஷமா? ஐயோ, நீங்க எவ்வளவு நேரத்துல வீட்டுக்கு வருவீங்க? ஏன் மலர் இவ்ளோ கேள்வி கேக்குற? டென்ஷனா இருக்கியா? அப்பாவை நினைச்சா? ஐயோ, எவ்வளவு நேரத்துலங்க வீட்டுக்கு வருவீங்க? 10 நிமிஷத்துல வந்துருவோம் மலரு. ஐயோ, 10 நிமிஷத்துலயா? ஐயோ. ஹலோ, மலர் இருக்கியா? ஹலோ மலர், லைன்ல இருக்கியா? ஐயோ, இருக்கு. ஏங்க, நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க அத்தையும் மாமாவையும் கூப்பிட்டு கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு வரீங்களா? இங்க பக்கத்துல ஏதாவது கோயில் கூட்டிட்டு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா வர முடியுமா? நாங்க ஏன் லேட்டா வரணும்? ஐயோ, பைத்தியம். ஏங்க, அத்தையும் மாமாவும் உங்க பக்கத்துல தாங்க இருக்காங்க. இங்க பேசுறது உங்களுக்கு கேட்க போகுது. ஆமா. ஐயோ, அவங்க முன்னாடி வச்சு ஏங்க லேட்டா வரணும்னு கேட்டீங்க? உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. போனை வை, நான் வைக்கிறேன். மலரு, ஹலோ. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. நம்மள லேட்டா வர சொல்றாளா? அப்படிதான் என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு சரியா சத்தத்துல கேட்கல. லேட் ஆகாம வாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிருப்பா. உன் காலையில சரியா இருக்காது. ஏப்பா, கொஞ்சம் வேகமா போப்பா. அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. ஐயோ. ஹலோ. சொல்லுங்க. நீ சொன்ன மாதிரி அவருக்கு ஃபோன் பண்ண மதி. வண்டி சத்தம்லாம் கேட்டுச்சு. கிளம்பி வந்துட்டு இருக்காங்க போல. எங்கேயாச்சும் போயிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்கன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஏன் 1/2 மணி நேரம் கழிச்சு வரணும்னு அத்தை மாமா முன்னாடி வச்சு என்கிட்ட கேக்குறாரு. நான் வரதுக்கு முன்னாடி அவங்க வராம இருக்கணும். வந்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க வரதுக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 1/4 மணி நேரமாச்சும் ஆகும். அவ்வளவுதானே. அதுக்குள்ள அவங்க வந்தாலே என்னால சமாளிச்சிட முடியும். என்ன சொல்லி சமாளிப்ப? என்னங்க நீங்க பக்கத்துல எங்கேயாவது போயிருக்கீங்கன்னு சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. நீங்க பதட்டப்படாம வாங்க. சீக்கிரம் போகணும்னு சொல்லி ஆட்டோக்காரரை டென்ஷன் பண்ணாதீங்க. நிதானமா வாங்க. வச்சிடுறேன். லோ மதி. மறுபடியும் அண்ணியா? எல்லாருக்கும் முன்னாடி அவங்களுக்கு தான் பிபி செக் பண்ணணும். இவ்வளவு பதட்டமாகறாங்க. வரதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. இப்பவே ஆட்டோ சத்தம் கேக்குதுல. ஒருவேளை சீக்கிரம் வந்திருப்பாங்களா? இவ்வளவு சீக்கிரம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. அண்ணி,
அதுதாங்க